ஐயனார் துணியில ஒரு வழியா குடும்பத்தோட ஹனிமூனுக்கு போயிட்டாங்க. ஹனிமூனுக்கு போயிட்டு செக் இன் பண்றதுக்கு ரூமுக்கு சோழன் சொல்றாரு, சேரனடே வேறடா நானும் வரேன் அப்படின்னு. அண்ணா வேணா நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் ஆல்ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் இன் பண்ணிட்டு எல்லாருமே அவங்க ரூம் போறதுக்காக இது பண்றாங்க. பல்லவன் உடனே சொல்றாரு, அண்ணா இருங்க நான் வந்து ரூம் பாக்குறேன் அப்படின்னு. நீ எதுக்கு ரூம் வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ரொம்ப பல்லவன் வந்து நம்மளோட சோழன் வழியில கிராஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து அதோட நிலம் சொன்ன ரூம்குள்ள போயிட்டு சோழன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற மாதிரியான ரூம்ல டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காரு. உடனே வந்துட்டு வாங்க வெளியில போயிட்டு கொஞ்சம் போட்டோ எடுத்து வந்து என்ன நிலா நம்ம அதுக்காக வந்து அவங்க போட்டோ அப்படின்னு சோழன் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் போயிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில எல்லாருமே போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க. போட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பலவன் வந்து வாங்க போய் கேரம் விளையாடலாம், நிறைய இண்டோர் கேம்லாம் இருக்கா, வாங்க போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போறாங்க. சோழன் வந்து நிலா நீயே போற நம்ம மட்டும் இருக்கலாம், நம்ம அவங்க போட்டோம் அப்படின்னு. இல்ல சோழன் நம்ம சும்மா கொஞ்ச நேரம் விளையாட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் உட்காந்து விளையாடுறாங்க. சோழன் மட்டும் நின்று பாத்துட்டு இருக்காரு. உடனே வானதி பாண்டி போன் அடிச்சுட்டு இருக்காங்க. பாண்டி எடுக்க மாட்டேங்கிறாரு. உடனே நிலா சொல்றாங்க போங்க பாண்டி பேசுங்க, அப்புறம் அதுக்கு என்ன கோச்சு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பாண்டி இருந்து வெளியில வந்து சோழன் உட்காந்து கேம் விளையாட வராரு. உடனே நிலா வந்து அதுக்கு காண்டாவறாங்க. போயிட்டு போன் பண்ற மாதிரி போன் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா இது போல வந்துட்டு என்ன ஹனிமூன் கூட்டு வந்து குடும்பத்தோட விளையாடிட்டு இருக்கீங்க, எழுந்து மரியாதை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி நிலா நான் வரேன் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்றாங்க, திரும்ப கிட்ட வந்துட்டு என்ன சோழன் பாதிலே எழுந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு புள்ளையும் கிளி தொட்டிலே ஆட்டி விடுறாங்க. பாதிலே எழுந்து வரீங்க, ஏன் சோழன் விளையாடுங்க அப்படின்னு. இல்ல வேணாம் நிலா நம்ம போலாம் அப்படின்னு. இல்ல பரவாயில்ல நீங்க விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. ஓகே விளையாடு அப்படின்னு விளையாடி தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் மூஞ்சி காட்டுறாங்க. இல்ல வேணாம் நீங்க மட்டும் விளையாடுங்க, நாங்க போற ரூமுக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரூமுக்கு போயிட்டாங்க. ரூமுக்கு போயிட்டு அங்க ஒரே ரொமான்ஸ் தான், ஃபுல்லா சாக்லேட்டா வச்சு ரூம்ல ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிருக்காரு. நிலாக்கு அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியா வந்து அதை பிரிச்சு சாக்லேட் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாக்லேட் சாப்பிடும்போது அவங்க கையெல்லாம் சாக்லேட் எடுத்து அதை கொண்டு போயிட்டு கழுவுறதுக்காக பாத்ரூம்ல போறாங்க. அங்க போனீங்கன்னா அங்க தண்ணி வரல. அப்புறம் சோழன் என்ன பண்றாரு, ஓகே நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு டேப் திறக்கும்போது தண்ணி வருது. அப்படியே அந்த தண்ணியில ஒரு ரொமான்ஸ் மூடோட பாக்குறாங்க. அதோட இந்த சீன் முடிச்சிருக்காங்க. இவங்களோட ரொமான்ஸ் இல்ல நாளைக்கு தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழியா நிலா ஆனா இப்படி மாறுவாங்கன்றது நினைக்கவே இல்லை, அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அப்படி கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.